ஹே காய்ஸ், வெல்கம் டு டேலண்ட் வித் பானு சேனல். ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் பர்சனல் மைண்ட் நினச்சிட்டு நல்லா அவங்க நேமை ரிப்பீட்டடாக மைண்டில் சொல்லிகிட்டே இருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா ரீடிங்? ஓகே கைஸ், ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக நீங்கள் பாஸ்டில் ரொம்ப இந்த பர்சன் கூட ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அந்த மொமெண்ட்ஸ் எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்கள் மனசில். இப்போது நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும், இல்லை அந்த பர்சன் மேலேயே நீங்கள் கோவத்தில் இருந்தாலுமே, அந்த பாஸ்ட் மெமரிஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும். அது ரொம்பவே ஸ்பெஷலான அந்த விஷயத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணில் இருந்து அந்த அழுகை அப்படிங்கிறது நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்திருக்கும் ரிலேஷன்ஷிப் பாஸ்ட்டில். ஓகே, அண்ட் சில பேருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னும் சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி வந்து அவங்களுடைய பார்ட்னருடைய பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ட்ரபிள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் பாஸ்ட்டில். ஸோ அந்த ட்ரபிள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஓகே, அண்ட் இதுதான் வந்துட்டு பாஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த ட்ரபிள் ஸ்டார்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கே தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணர்றதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதனால் அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய விஷயம் வந்துட்டு பொய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர். அண்ட் உங்ககிட்ட வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் மறைக்கிறது, ஒழிச்சு மறைச்சுன்னே இருக்கிறது, அப்படி தான் இருந்திருப்பாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்னர் அடிக்கடி தனியாக போய் இருந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் மேரிடு கப்பலுக்கு. கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. எமோஷன்ஸை ஷேர் பண்ணணும்னு தோணுனா கூட அது உங்களை தேடி வந்து ஷேர் பண்ணுற மாதிரி எந்த விஷயமே நடந்திருக்காது இப்போ ரீசன்ட் டைமிங்கில், அதாவது செப்பரேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ நீங்களே யோசிப்பீங்க, ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு எறும்பு கடிச்சா கூட வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து எல்லாமே சொல்லுவாங்க, வைப்பாங்க. ஆனால் இப்போ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். சரியா, ப்ரெசண்ட்டில். ஓகே, அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு ரொம்பவே நம்பியிருக்குன்னா உங்கள் பில்லர் மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்பவே அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ என் பேரண்ட்ஸ் சம்மந்தம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்காது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கூட சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் கூட கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க, பேரண்ட்ஸ் தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் பெர்மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை பேரண்ட்ஸ் ஒத்துக்கல அப்படின்னு கூட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் யாருங்கிறது அவங்க பார்ட்னரோட வீட்டில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேச விடாமல் பண்ணியிருப்பாங்க, கம்யூனிகேஷன் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டில் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இதில் வந்து எனக்கு பேரண்ட்ஸோட எனர்ஜி தான் அதிகமாக தெரியுது. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பொய் சொல்லி சில விஷயங்களை சொல்லி தான் உங்கள் பார்ட்னரை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையை சொல்லி
உண்மையை சொன்னால் உங்கள் பார்ட்னர் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஸோ நெகட்டிவாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணி பொய் சொல்லி அந்த மாதிரி தான் உங்கள் பர்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ அவங்க சைடு வந்து இழுத்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ அவங்க சைடு அந்த பார்ட்னர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சைட் கிட்ட தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து எனக்கு ரீடிங் பார்த்த வரைக்கும் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. ஒன்று நோ கான்டாக்டில் இருப்பீங்க, இல்லை செப்பரேஷனில் இருப்பீங்க. அப்படியே பேச்சுவார்த்தை இருந்தாலுமே ஒரு நாள் நல்லா பேசியிருப்பாங்க, திடீர்னு 4-5 நாள் அமைதியாக போய் பேசாமல் இருக்கிறது, நீங்கள் போய் ஏன்னு கேட்டால் கூட விழுகிறது, எரிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரியான ரீசன்கள் எல்லாமே நடந்திருக்கும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டில். ஓகே. அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கால் பண்ணுறது கிடையாது, மெசேஜ் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது தெரிஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்காக உங்களே அறியாமல் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வேலை அண்ட் பிஸி இருந்தாலுமே உங்களை தன்னறியாமல் வந்துட்டு பார்ட்னர் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு போய் அடிக்டிவாக போய் செக் பண்ண சொல்லியிருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். சரியா? அடிக்டிவாக செக் பண்ணுறது, கால் பண்ணிட்டாங்களா, பேசிட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறது. கொஞ்சம் உங்கள் வேலைகள்லாம் போக ஃப்ரீ டைம் இருந்தால் கூட உடனே அந்த பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுறாங்க, எது செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சும்மா போட்டு வாங்குறது, கேள்வி கேட்குறது, இல்லை அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போய் எப்படி ஆக்டிவாக இருக்காங்கிறது பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்கள முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் பார்ட்னருக்காக. ஓகே. கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க. கடவுள்கிட்ட வேண்டுறது, இன்னும் சில பேர்லாம் வந்து ஜாதகம் பார்த்துருப்பீங்க, ஜோஷியம் பார்த்துருப்பீங்க, டேரட் ரீடிங் கூட பார்த்துருப்பீங்க. சில பேர்லாம் பைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி என்னதான் நடக்குது என் லைஃப்பில் அப்படின்னு தெரியாத அளவுக்குலாம் இருந்திருப்பீங்க நீங்கள். ஓகே. ஸோ சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்குது. உங்கள் பர்சனோட இப்போ கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க நிஜமாகவே சில இடங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பவுண்ட்ரி செட் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் கடந்து வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகியிருப்பாங்க. ஸோ அதை நான் ரொம்ப டீசன்ட் வேர்ட்ஸாக நான் வந்து வேர்ட்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பவுண்ட்ரி அந்த லைனையும் தாண்டி வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகி இல்லை பார்த்துக்கலாம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிகாஸ் நீ தான் எல்லாம் சம்வே அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளர்ட்டி லைன்ஸ் அண்டு மேனிப்புலேட்டிவ் லைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்கில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் பீன் வெரி க்ளோஸ்ட் வித் யுவர் பார்ட்னர். ஸோ பார்ட்னர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. ஓகே. அண்ட் அதை நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்கள் பார்ட்னர், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுண்ட்ரி அண்ட் லைனை தாண்டிட்டோமோ. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க பேரண்ட்ஸ் பிரித்து வச்சுருந்தாலுமே அந்த பவுண்ட்ரி அண்ட் லைன் க்ராஸ் பண்ண நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிகாஸ் பேரண்ட்ஸ் சொல்கிற பர்சனையும் அவங்களால சூஸ் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க வீட்டில் அலையன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க, அவங்க பார்த்துருக்க பர்சனாக சூஸ் பண்ண முடியல. பிகாஸ் உள்ளே வந்துட்டு மனசு வந்துட்டு கில்ட்டாக இருக்குது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்த விதம் அப்படி. சரியா? அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் லாஸ்ட்டாக அவங்க பர்சன் சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேரும் மூவ் ஆன் பண்ணிக்கலாம், அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. அது இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அட்ராக்ஷன் டைம் பீரியடு, அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, 2 பேருக்குமே தெரியாமல் அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இப்போ தான் எனக்கு ரியாலிட்டி புரியுது, இப்போ தான் எனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கன்வே பண்ணியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர் பிரியறதுக்கு முன்னாடி, அதாவது செப்பரேஷனுக்கு முன்னாடியோ, நோ கான்டாக்ட் முன்னாடியோ, இல்லை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடியோ. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி தான் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறையா விஷயம் வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க எங்கே போனாலும் உங்களை பற்றி நான் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷனாக எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக பண்ணும்போது உங்களுடைய நினைப்பை வந்து உங்கள் பார்ட்னர் மேலே தூண்டுறது தான் வந்துட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷனோடைய வேலையே. ஸோ நீங்கள் நிறையா பேர் நான் சொன்னேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்களை ஞாபகப்படுத்துது, எங்கே போனாலும் ஞாபகப்படுத்துது. உங்கள் பேரை கேட்டிருப்பாங்க, உங்கள் ஆட்டிடியூடில் யாராவது ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, நீங்களும் அவங்களும் அடிக்கடி வந்து சில வார்த்தைகள் சொல்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரைவேட்டாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய விஷயம். உங்களை விட்டு விலகி எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய தாட்ஸு, ரெண்டும் ஒன்று தான். ஸோ உங்களுடைய தாட்ஸு, உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அவங்க கண்ணில் அடிக்கடி பட்டுட்டு இருக்குது.
ஓகே. அண்ட் அதெல்லாம் கண்ணில் தென்பட்டாலுமே அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சிக்கிறாங்க. ஸோ வெளியில் உங்களுக்கு அந்த பர்சனை நீங்கள் இப்போ ஒருவேளை உங்கள் ஊராகவே இருக்கலாம், உங்கள் லொக்கேஷனாகவே இருக்கலாம், அந்த பர்சனை வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும், இந்த பர்சன் வந்து என்னை மறந்துட்டாங்க, அவங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க, நான் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக உங்களை மறக்கணும், அந்த தாட்ஸ்லாம் அவங்கள ரொம்பவே சாகடிக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வேலை மேலே ரொம்பவே பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. கரண்ட்டாக உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் பற்றி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். ஸோ சுச்சுவேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபீலிங்ஸ்க்கு வரும். உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சம்வேர் உங்களுக்காக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுருப்பாங்க அண்ட் ஆக்ஷனும் எடுப்பாங்க. பிகாஸ் எனக்கு இங்கே வந்திருக்கிறதே வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். ப்ரெசென்ட்லேயுமே அவங்க ஆல்ரெடி அந்த எனர்ஜிக்கு வந்துட்டாங்க, ஃப்யூச்சர்லையுமே அந்த எனர்ஜி கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்காக சம்வேர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. ஆனால் இப்போ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் நீங்களாக இல்லை வீட்டில் சொல்கிற அந்த பொண்ணோ பையனையோ சூஸ் பண்ணுற கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜ் கூட வந்துட்டு வீட்டில் பேசி முடித்து என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு கூட போயிருக்கலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் ரொம்ப வீட்டில் சண்டை போட்டு திட்டி அவங்க வீட்டிலேயே சரியாக பேசிக்காமல் தனியாக தான் இருக்கிறாங்க உங்கள் பார்ட்னர். ஓகே. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து சில பொய்கள் சில விஷயங்கள் பண்ணி தான் அந்த பர்சனை மேனிப்புலேட் பண்ணி உங்ககிட்ட வந்து பிரிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு அந்த மேனிப்புலேஷன் அவங்களுக்கு புரியலைன்னாலும் உங்களுடைய நினப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ட்ரூவாக லவ் பண்ண அந்த நினப்பு இருக்கிறதுனாலும் அவங்களால அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஒரு பக்கம் அவங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் பெயின்ஃபுல் மொமெண்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்டு உங்களை பிரிஞ்சதை நினச்சி அவங்க நிஜமாகவே நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வருத்தத்தில் இருக்கீங்களோ சேம் வருத்தம் அவங்க மனசுலாம் இருக்குது. சரியா. அண்ட் அவங்களுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடவுள்கிட்ட தான் அவங்களுமே கேட்டு நிற்கிறாங்க. அவங்க கடவுள்கிட்ட அவங்க கேட்டு நிற்கிறாங்க, நிஜமாகவே நான் என் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேன், ஏன் நான் பிடிச்ச மாதிரி எனக்கு அமைய மாட்டேங்குது லைஃப், நான் ஆசைப்படுற மாதிரி ஏன் அது அமைய மாட்டேங்குது லைஃப் அப்படின்னு அவங்களுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க மனசில் சில விஷயங்கள் இருக்குது. அவங்க கால் பண்ணல, பேசல, அண்ட் உங்களை பிளாக்கில் கூட வச்சுருக்கலாம். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தடவையாவது எங்கேயாவது ஒரு நாளாவது உங்கள் குரலை கேட்டுற முடியாதா, உங்கள் மெசேஜ் வந்துடாது, அவங்க ஆக்சுவலாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க தான், பட் இருந்தும் அவங்க மைண்டில் உங்களை சம்மந்தப்பட்ட ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு அவங்களுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்களோ அதே ரிலேட்டட் அவங்களுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. சம்வேர் உங்களை பற்றி நான் மெசேஜ் கிடச்சிடாதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கவும் செஞ்சுருப்பாங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வந்திருக்கும். எதுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை பற்றி ஏன் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் உங்கள் மனசுலையுமே வந்திருக்கும். ஓகே. அண்ட் சம்பேர் அவங்களுமே பேசணும்னு முயற்சிக்கிறாங்க, பேசணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து பேசுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு சில பேர் வந்து ஈகோ காட்டுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணட்டும்னு சொல்லி நீங்கள் வெயிட்டிங் ஜோனில் வச்சுருக்கீங்களோ சில பேர், எனக்கு அப்படி தோணுது. நீங்களே போய் மெசேஜ் பண்ணிவிடுங்களேன், கண்டிப்பாக அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஈகோனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் சேர முடியாமல் தவிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணலன்னா என்ன, உங்களுக்கு அந்த பர்சனை பிடிக்கும்ல, நீங்கள் போய் மெசேஜ் பண்ணிவிடுங்க, உங்களுடைய லவ்வை கன்வே பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வழியில் கன்வே பண்ணுங்கள். ஏதாவது இப்போ வாட்ஸ்அப் பிளாக்னாலும் ஏதாவது விஷயம் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும், அது மூலிமா உங்கள் லவ் அப்படிங்கிறத கன்வே பண்ணுங்கள். அண்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த பர்சனை வந்துட்டு பழி வாங்குறதோ இல்லை இந்த பர்சன் தேடி வரும்போது நீங்கள் கோவப்படுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பிகாஸ் சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் சரியில்லை தான், அவங்க உங்களுக்கு பண்ணதும் சரியில்லை தான். உங்களை பெரிய ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்டில் அழுக வச்சு கதற வச்சுட்டு போனதும் தப்பு தான். பட் அதுக்காக அவங்க பேச வரும்போது அந்த ஸ்பேஸை வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டன் ஸ்பேஸாக மாற்றிக்காங்க. பிகாஸ் அந்த ஸ்பேஸை திருப்பி நீங்கள் சண்டை போட்டு ஒரு மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னா பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க பேச வரும்போது நீங்கள் கொஞ்சம் அன்பாக பேசுங்க. அண்ட் நீங்கள் இப்போது சில பேர் வந்து ஈகோனால் பேசாமல் வச்சுருக்கீங்க நான் சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் போய் ஃபஸ்ட்டு மெசேஜ் கன்வே பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளாக யூனிவர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் போய் மெசேஜ் பண்ணும்போது ஒரு வேளை அந்த பர்சனோட மனசு வந்துட்டு கரையலாம். ஓகே. ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கலாம் உங்களுக்காக.
ஓகே. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். இட் டேக்ஸ் அபவுட் ஃபியூ மந்த்ஸ். கண்டிப்பாக ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட், உங்களுக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ரீயூனியன் கார்டும் எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இருக்குது, சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா. ஓகே. அண்ட் உங்கள் கூட ஒரு நாளாவது எங்கேயாவது தனியாக போய் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யாருமே இல்லாத ஒரு உலகத்தில், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு உலகத்தில் உங்கள் கூட தனியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ரொம்ப நினச்சி அதை ஏங்குறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே உங்களை பற்றின கனவுகளும் அவங்களுக்கு ஜாஸ்தி வருது. உங்களை பற்றின ட்ரீம் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் நீங்கள் நடுராத்தில் சம்மேர் வந்துட்டு முழிச்சிருப்பீங்க, எந்திரிச்சு உட்காந்துக்கிறது, டக்குன்னு தூக்கம் கலையிறது, திடீர் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி 12 மணி நேரம் நான் தூங்காமல் என்னால் இருக்க முடியுது அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த பர்சன் ட்ரீம் பண்ணுறதுனால அந்த டெலிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சரியா? எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அந்த பர்சனுக்கு ஒர்க் ஆகுதோ, அதே மாதிரி அவங்களோட டெலிபதி, அவங்களோட உணர்வுகளுக்குன்னு ஒரு டெலிபதி இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு சில மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்கள் கேர் பண்ணுற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அந்த கேர் அவங்க லைஃப்பில் வேறு யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க உங்கள் பார்ட்னருக்கு. ஸோ அந்த கேர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா அது உங்ககிட்ட தான். அது ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படின்னா அது உங்ககிட்ட தான். பிகாஸ் யார் வேணால் கேர் காட்டலாம் இதுக்கப்புறமா, ஆனால் இந்த கேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு அந்த ஸ்பெஷல், அந்த மதர் அண்ட் பேபிக்குள்ள அந்த கேர் மாதிரி அது எப்போதுமே ஸ்பெஷல் அண்ட் லாங் டேர்ம் தான். ஓகே. ஸோ அந்த கேர் அப்படிங்கிறது அவங்க ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேரை தான் இப்போவும் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே அவங்களோட கேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் அவங்க இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைஃப்பில் கஷ்டங்கள் போயிட்டு இருக்குது. பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வேறு, இது பத்தாதுன்னு வீட்டில் வேறு பொண்ணு பார்க்குறது. ஸோ இதனால் கம்ப்ளீட்டாக அவங்க ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்டில் இருக்கிறதுனால உங்களை தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு தேடினாலும் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த நெகட்டிவ் மேனிப்புலேஷன் அவங்க பேரண்ட்ஸ்னாலையும். அண்ட் ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம விலகி வந்தாச்சு, திருப்பி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம தேவைக்காக திருப்பி போகக்கூடாது அப்படிங்கிற மொமெண்ட் அந்த ஃபீலிங்கில் இருக்காங்க உங்கள் பார்ட்னர். பிகாஸ் இப்போ தேடி வந்தால் ஏதோ அவங்களோட எமோஷனல் தேவைக்காக திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி வர்ற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கூட சேர்கிற மாதிரி தருணமாக இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸும் ஆக்ஷன்ஸும் எடுப்பாங்க. அண்ட் அதுக்கான பிளானிங்கும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. நீங்கள் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரென்த், அவங்க எவ்வளோ வீக் ஆகுறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் த ஸ்ட்ரென்த் ஃபார் தட் பர்சன். ஸோ நம்புங்க, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அண்ட் வேறு ஏதாவது பாசிட்டிவ், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஓகே. இட் டேக் ஃபியூ மினிட்ஸ். சரியா? இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரீடிங்கை டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் எதாவது டாப்பிக்கில் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகே. அண்ட் வேறு ஏதாவது சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏதாவது இருக்குது, ஷேர் பண்ண முடியல, இதுக்கு தீர்வு தெரியணும் மேம், எனக்கு இதுக்கு சொல்யூஷன் தெரியணும் மேம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஸோ டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் ஆல் டீட்டெயில்ஸ் அபவுட் பர்சனல் ரீடிங். கண்டிப்பாகவே உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.